இன்னைக்கு நான் வந்து ஒரு முளைச்ச வெந்தயத்தை வச்சுட்டு ஒரு சாலட் பண்ணியிருக்கேன். ஓகே. திஸ் இஸ் மை ரெகுலர் சாலட். எவ்ரி ஆல்டர்னேட் டே நான் இது ஒரு பவுல் நிறைய சாப்பிடுவேன். நைஸ். ஃப்ரம் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இது எனக்கு ஒரு பழக்கமாக வச்சுருக்கேன். சூப்பர். இதனுடைய அட்வான்டேஜஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டு ஏதாவது இருந்தால் நீ சொன்னால் நல்லா இருக்கும். பேசலாம் மேம். உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து வெந்தயம் மூளை ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிட்டதில்ல. ஸோ இது பார்க்கும்போது கசக்குமா அப்படிங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருந்தது. மேம் சொன்னது வந்து கண்டிப்பாக முளை கட்டினதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட் ஆனதுக்கப்புறம் கசக்காது அப்படிங்கிறது. ஸோ டேஸ்ட் வைஸ் எனக்கு தெரியலை. பட் ஆனால் இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லணும்னா முதல்ல பார்க்கும்போது இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கேட்கும் போதே இந்த ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெந்தயம் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும், வெந்தயம்னாலே டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிட்டா அவங்களோட பிளட் சுகர் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னும் போது இது வந்து இவ்வளோ கோகனட் போட்டிருக்காங்க, நட்ஸ் போட்டிருக்காங்க, சீட்ஸ் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா நிறையா ஃபேட்ஸ், அதாவது குட் ஃபேட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அப்போது அந்த சுகர் லெவல், அவங்க பாடியில் இருக்கிற சுகர் லெவல் வந்து பேலன்ஸ்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ பொதுவாக வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நட்ஸாக இருக்கட்டும், இல்லை சீட்ஸாக இருக்கட்டும், இல்லை கோகனட்டாகவே இருந்தாலுமே கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிடும், ரொம்ப நிறையா கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்குது, அதனால நான் சாப்பிட மாட்டேன், வெயிட் போட்டுரும், டயபெட்டிஸ் இன்னும் சக்கரை ஜாஸ்தி ஆகிடும் உடம்புல அப்படின்னு நினைக்கிறது நிச்சயமாக இல்லை. நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் இதை பற்றி. நட்ஸும் இருக்கட்டும், இல்லை தேங்காவாக இருக்கட்டும், இதில் இருக்கிற ஃபேட் வந்து உடம்புக்கு தேவையான ஃபேட், அதாவது உங்களோட கொலஸ்ட்ராலில் நல்ல கொலஸ்ட்ராலில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபேட் தான். ஸோ நிச்சயமாக இதை அவாய்ட் பண்ணணும்னு கண்டிப்பாக கிடையாது. ரெகுலராகவே நிறையாவே எடுத்துக்கலாம். உங்கள் பாடியில் இருக்கிற சுகர் லெவலை ஸ்டேபிள் பண்ணும். அதே மாதிரி கொலஸ்ட்ராலை ஜாஸ்தி பண்ணுன்னா குட் கொலஸ்ட்ராலை தான் ஜாஸ்தி பண்ணும், பேட் கொலஸ்ட்ராலை ஜாஸ்தி பண்ணாது. எப்போவுமே ஃபுட்டில் இருக்கிற இந்த மாதிரி நேச்சுரல் கண்டென்ட், டயட்ரி கொலஸ்ட்ரால் உங்களோட பிளட் கொலஸ்ட்ராலை ஸ்ட்ரெயிட்டாக போய் அஃபெக்ட் பண்ணுறதே இல்லை. அது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிருக்கிற விஷயம். இதில் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக இதில் சீட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எதையுமே வந்து வறுக்காமையோ இல்லை ஊற வைக்காமையோ யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும். எந்த சீட்ஸாக இருந்தாலும், பூசணி விதையாக இருந்தாலும் சரி, மெலான் சீட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த சீட்ஸாக இருந்தாலும் சரி, ராவாக சாப்பிட்றது நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்கள் கட்டை போய் அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ ரோஸ்டாவது பண்ணணும், இல்லைனா அதை ஊற வச்சாது சாப்பிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. ரெகுலராக சாப்பிட போகிறோம் அப்படின்னும் போது இது ரெண்டுமே பண்ணல அப்படின்னா நிறையா இன்ஃப்ளமேஷன் கட்டில் வந்து ஜாஸ்தியாகும். பட் நியூட்ரியன்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது. மேம் சொல்லும் போது பார்த்தேன் ஆன்டி ஏஜிங். ஸோ அவங்க யங்காக இருக்கிறதுக்கு அதுவுமே ஒரு ரீசன் நினைக்கிறேன். ஸோ ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஒமேகா 3 கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ அவாய்ட் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ராவாக ஆட் பண்ண சீட்ஸ் மட்டும்தான். இன்னொரு விஷயம் என்னென்னா டேஸ்ட்காக இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபீஸோட ப்ராப்ளமே என்னென்னா ரெசிபீஸ் பார்க்கும்போது அப்படியே பார்க்குறீங்க, பட் ஆனால் அதை ட்வீக் நீங்களாக அதை பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச இன்க்ரீடியண்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக இதில் ரெய்சன்ஸ் அண்ட் டேட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அதை நீங்கள் ஜாஸ்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட்ஸே நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. அது டயபெட்டிஸ் இல்லைனாலுமே நார்மல் இண்டிவிஜுவல், நீங்கள் எந்த ஒரு கண்டிஷன் இல்லாதவங்க கூட டேட்ஸ் அண்ட் ரெய்சன்ஸ், அதாவது திராட்சை ரொம்ப நல்லது தான், ஆனால் அதுலேயுமே சர்க்கரை இருக்க தான் செய்யுது. அதுவும் இனிப்பு சுகரை சேர்ந்த ஒரு பொருள் தான். ஸோ அதை நீங்கள் ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ நான் இந்த ஹெல்த்தியாக ஒரு பவுல் சாப்பிட்டேன், ஆனால் அது கூட ஈக்குவலண்ட்டாக இவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துட்டேன் அப்படின்னா அதோட பெனிஃபிட்டை லூஸ் பண்ணிடுவீங்க. நிச்சயமாக அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. இது ஏன்னா காமனாக நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எடுப்பாங்க, பட் அதை வந்து ஒரு ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஜாஸ்தி பண்ணிடுறது. ஸோ மற்றபடி இதில் எல்லாமே ஒரு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது தான் சொல்லணும். டெக்கரேஷனுக்கு எள்ளு போட்டிருக்காங்க, உள்ளேயும் எள்ளு போட்டிருக்கீங்கல்ல மேம். ஸோ அஃப்கோர்ஸ் எள்ளு பார்த்தாலே வந்து என்னென்னா நீங்கள் வெளிநாடு எடுத்தீங்க அப்படின்னா ஜப்பான் அந்த சைடெல்லாம், கொரியன் சைடெல்லாம் எள்ளு எல்லாத்துலேயுமே டாப் பண்ணுவாங்க. அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு கால்சியம் ரிச் ஃபுட் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் தட் இஸ் லோடட் வித் கால்சியம்னு சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலி நீ சொன்ன மாதிரி ரா நட்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். சீட்ஸ் அதாவது வால்நட்ஸ் இல்லை, வால்நட்ஸ் ஆல்மண்ட்ஸ் எல்லாம் ஓகே, விதை மட்டும், அதாவது பம்கின் சீட்ஸ், மெலான் சீட்ஸ், ஆலிவ் சீட்ஸ், இது எல்லாமே
ஓகே ஓகே. மத்தது பம்கின் சீட்ஸ் அண்ட் மெலன் சீட்ஸ் மட்டும் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாமா? ஆமா நிச்சயமா எந்த சீடா இருந்தாலுமே ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது அட்வைஸ். இது வந்து நான் வந்து இந்த டேட்ஸ் கிஸ்மிஸ் கூட நான் எவ்ரிடே போட்டுக்க மாட்டேன். இப்போ நீங்க வந்து இது கசக்குமான்னு கேட்டீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும். அதுக்காக அதை சேர்த்திருக்கேன், வேற ஒண்ணுமே கிடையாது. அது வீட்டில் இருந்தா ஒன்னோ ரெண்டோ போடுவேன், இல்லைன்னா அது கூட சேர்க்க மாட்டேன். பட் இது சாப்பிட்டு பழகிட்டாக்கா வந்து எவ்ரிடே யூ வில் ஃபீல் லைக் ஹேவிங் இட். ஓகே. ஆனா ஒரு சின்ன பவுல் அளவு தான் சாப்பிடுவோம், நிறைய சாப்பிட மாட்டோம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். பாதி நாள் வந்து வேர்க்கடலை தேங்காய் மட்டும் போட்டுக்குவேன். எல்லா நட்ஸ் இருந்ததுனாக்க ரெடியா கட் பண்ணியிருந்தேன்னா போட்டுப்பேன். ஏன்னா ஃபைனா கட் பண்ணதான் இதோட பிளெண்ட் ஆகும். பெருசு பெருசா போட்டு சாப்பிட முடியாது. புரியுது. அதனால வந்து இனிமே எள்ளு ஆளி விதை வறுத்து வைக்கிறப்போ இதுவே பேலன்ஸ். ஆமா. தர்பூசணி விதை, பூசணி விதை, இந்த விதை, வெள்ளரி விதை எதுவா இருந்தாலும் கொஞ்சம் அவன்ல வச்சு எடுக்கலாம் இல்லையா? எனிதிங். ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் அந்த ஆன்டி நியூட்ரியன்ட்ஸ் போற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் டு ஹீட் இல்லனா சோக்கிங். அந்த ரோஸ்ட் பண்ணா வந்து அந்த இன்ஹிபிட்டர்ஸ் எல்லாம் ஆமா வெளியில போய்டும். ஓகே. லைக் வந்து அந்த புரோட்டீன்ல இருக்கிற அந்த ட்ரிப்சின் இன்ஹிபிட்டர்ஸ் இதுல கூட இருக்கா? ட்ரிப்சின் கிடையாது இதுல இருக்கிறது. பட் ஆன்டி நியூட்ரியன்ஸோட கண்டென்ட் ஜாஸ்தி. எப்படி லெக்டின்ஸ் வெளியில தள்ளுறோமோ சோக் பண்ணும்போது தால்ல, அதே மாதிரி இதுல இருக்கிற ஆன்டி நியூட்ரியன்ஸ் வெளியில போயிடும். ஒன்னு ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம், இல்ல சோக் பண்ணலாம். பட் ஆனா அது சோக் பண்ணீங்கன்னா கிரன்ச்சியா இருக்காது. ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. Thanks a lot for the information, ma. I think this will be useful for everybody, whatever the information you gave. எல்லாரும் நீங்க ரெகுலரா சாப்பிட ஆரம்பிங்க. உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு தி ஷோ, மா. அடுத்த வாரம் பார்க்கலாம்.